அல்லேலூயா. இப்போது நம்ம மத்தியிலே இருக்கிற அருமையான எட்வின் அண்ணன் அவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு சாட்சியை நம்ம மத்தியிலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடியேனையும் கூட ஒரு உயிருள்ள சாட்சியாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் நிறுத்தியமைக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை நிறைய பேர் அறிந்திருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கடந்த பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்களுக்கு ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றின ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் இதே ஊரில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 25 ஆண்டுகளாக வேலை பார்த்தேன். என்னுடைய வேலையை இலக்கு வைப்பதற்கு அநேக முயற்சிகள் நடைபெற்றது. ஆனாலும் அதிலிருந்து என்னை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி என்னை குடும்பத்தை காப்பாற்றினார். மீண்டுமாக எனக்கு வேலையை வழங்க செய்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா இன்ஜெக்ஷன் மிகவும் போடப்பட்டிருக்கிற நேரத்திலே நானும் இன்ஜெக்ஷன் போட்டேன். அந்த டைமில் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் எனக்கு ஒத்துக்கிடாமல் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. எனக்கும் அதே மாதிரி லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த வியாதிகள் வருங்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பகுதியில் ஒரு அலர்ஜி மாதிரி வந்திருந்தது. நான் நிறைய டாக்டர்களிடம் காண்பித்தேன். எல்லோருமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக 4 மாதங்கள் கழித்து நான் மருத்துவர்களை சந்திக்கும் பொழுது, உங்களுக்கு கேன்சர் ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் உடனடியாக சர்ஜரி பண்ணணும், வேறு வழியே கிடையாது, நீங்கள் அதனால் சர்ஜரி பண்ணுறதுக்குரிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி, ஒன்று திருவனந்தபுரம் போங்க, அப்படி இல்லைன்னா வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு போயிருங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைமில் பஸ் ஓடாது, கொரோனா பயங்கர பீக்கில் இருந்த டைமு. நாங்கள் எப்படியோ அங்கே சிஎம்சி மருத்துவமனைக்கு டாக்டர் கிறிஸ்டோபர் அவங்களுடைய மருமகனுடைய ஆலோசனையின் பேரில் அங்கே கடந்து சென்றோம். நானும் என் மனைவி எனது சகோதரர்கள் மட்டும் போக முடிந்தது. அந்த டைமில் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியாது. ஏன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டமான காரியம். அந்த நேரத்தில் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி உடனடியாக டாக்டர் வந்து உடனே திரும்பவும் செக்கப் பண்ணி எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி 1 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. மத்தியானம் 12 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனோம். நைட்டு 9 மணிக்கு தான் வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. என்னுடைய நிறைய முகத்தில் உள்ள பாகங்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் டாக்டர்லாம் இன்னும் வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஆண்டவர் தான் உங்களுக்கு காப்பாற்றணுங்கிற மாதிரி அவங்க ஹிந்திக்காரங்க. அவங்க ரொம்ப 3-4 டாக்டர்லாம் பார்த்துட்டு, இது பெரிய ஆப்ரேஷன், அதனால் உங்களுடைய பாகங்கள்லாம் நிறைய எடுத்துருவோம், நீங்கள் உயிர் வாழ்கிறது பார்த்துக்கோங்க, உங்கள் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நானும் எனது மனைவியும் அறையிலிருந்து கண்ணீர் விட்டு கதறினோம். ஆண்டவர் அப்போ நான் அவங்கள்ட்ட தான் சொன்னேன், டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் இப்படி எங்கள் சர்ச்சில் இந்த கொயர்லலாம் கொஞ்சம் பாடுவோமே, அது மாதிரி கொஞ்சம் பாடலாமா அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன். அது ஒன்றுமே சொல்லலை, அப்படி கடந்து போயிட்டாங்க. பேசலாமா சார் அப்படின்ட்டு கேட்டேன். பார்க்கலாம், பேசலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தான் எங்களுக்கு துணை என்று நானும் என் மனைவியும் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். எனக்காக நம்ம சர்ச்சில் இருந்த எல்லாருமே
நல்ல ப்ரேயர் பண்ணாங்க. பாஸ்டர் பெகின் சாமுவேலுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணேன். அவங்க உடனே ஒன்றுமே ஆகாதுண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்காங்க, நீங்கள் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் எல்லாம் ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஒரு நாளைக்கு 4 நேரம் ஃபோன் பண்ணுவாங்க. சம்மாரியா தூய யோவான் ஆலயத்தில் உள்ள எல்லா மக்களும், எல்லா சகோதர சகோதரியும் எனக்காக ரொம்ப விசேஷமாக ஜெபம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நான் இன்றும் ஜீவனோடு வாழ்ந்து எனது குடும்பத்தை வழிநடத்தி வருகிறேன். அதன் பின்பு எனது வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். எனது மனைவிக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்களாக ஊதியமே இல்லாமல் வேலை பார்த்து வந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நீதியை வழங்கி ஊதியத்தை வர வைத்தார். எனது மகன் மருத்துவ படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். என்னுடைய ஒரு முயற்சியோ என்னுடைய உழைப்போ என்னுடைய தாளந்துகளோ எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருடைய ஆண்டவருடைய பெரியதான கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் கேட்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் எனக்கு எத்தனையோ காரியங்களை செய்து முடித்தார். நான் விரும்பினதெல்லாம் எனக்கு வாங்கி தந்து என்னை ஆசீர்வதித்தார், என்னை கனப்படுத்தினார், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். அநேக ஊழியங்களை செய்ய எனக்கு கிருபை செய்தார். நான் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரையும் சமாரியா தூய யோவான் ஆலயத்திலே அந்த கன்வென்ஷன் கொயருக்கு கூட ஆண்டவர் என்னை பயன்படுத்த சித்தம் கொண்டார். ஆண்டவரே, எனக்கு பாட முடியாது, ஆண்டவர் என்னை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி எனக்கு பாட முடியாட்டாலும் பேச முடியாட்டாலும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தினால் நான் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். சென்ற மாதமும் கூட ஆகஸ்ட் 9, 10, 11, 8, 9, 10 தேதிகளில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி நன்றாக மகிமைப்படுத்திவிட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை போன்ற மாதம் நான் டியூட்டிக்காக நாசரேத்துக்கு போயிட்டு ஈவினிங் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். வரும்போது நம்ம இட்டமொழி ரோட்டில் அந்த அம்மா மண்டபம் பக்கத்தில் பெரிய விபத்தில் சிக்கிக்கொண்டேன். எப்படி நான் விபத்தில் சிக்கிக்கொண்டேன் என்பதே எனக்கு தெரியாது. எனது வாகனம் 2 வீலரில் வந்தேன். ஏதோ ஒரு டிராக்டரில் மோதி இருக்கேன்னு சொல்கிறாங்க. மோதி என்னுடைய ஹெல்மெட்டெல்லாம் உடைந்து என்னுடைய உறுப்புகளில் எல்லா இடங்களிலுமே அடி. இந்த இடத்துல எலும்பில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. காலில் வண்டியை கிழித்து ரொம்பவும் மோசமான நிலைமையில் நான் அதில் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு அப்படி எங்கே இருக்கேன்ட்டு எனக்கு தெரியல. அப்படி சுற்றி சுற்றி பார்க்கேன். அப்போ அதில் உள்ள ஆட்கள்லாம் கேட்டாங்க, உங்களை யார், நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி. உடனடியாக என்னுடைய மொபைலில் அந்த டைம்லேயும் ஆன் பண்ணி தம்பி ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணேன். நான் பண்ணலை, அவங்க பண்ணாங்க. அவன் வெளியே இருந்ததுனால தம்பி ஹென்றி உடனடியாக என்னை அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள காரில் என்னைய 10 நிமிஷத்தில் என்னை அங்கேருந்து ஆஸ்பத்திரி போட்டு போயிட்டாங்க. ஆண்டர்சன் எல்லாம் டாக்டர்கிட்ட பேசி உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். நைட்டு 12 மணிக்கு அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் அப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உடனடியாக பெயின் பாஸ்டர்லாம் வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. எல்லோரும் வந்தாங்க. எங்கள் குருவானவர் வந்தாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் யாருமே வந்து ப்ரேயர் பண்ணும்போது யார் இருக்கா போகிறா ஒன்றுமே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நானாகவே எழும்பி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டேன், கர்த்தர் தந்த பலத்தினால். அப்பொழுது நான் என்னை அடிக்கடி வந்து பார்க்க வருவாங்க நம்ம தம்பிமார் எல்லோரும். அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு ரெக்கவராக நிறைய நாளாகுனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ நடத்துகிற கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் வந்து சாட்சி சொல்லுவேன் பாரு, ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக வழி நடத்துவார். அப்போ என்னுடைய கரங்களில் வந்து ரொம்ப காயம், இந்த 2 விரல்லையுமே ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. அப்போ அதில் கம்பிலாம் எதில் வச்சுருந்தாங்க. அதனால் இது கீபோர்டில் எனக்கு ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஆண்டவரே, உண்மை துதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே.
நான் ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயரும் கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கிருபையாக இந்த கரங்களை செயல்பட வைத்தார். இப்போ இந்த ஒரு விரல் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, அதுவும் சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். என்னை ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த உயிருள்ள சாட்சியம் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாம மகிமைக்காக நான் ஒரு பாடலை பாடலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுப்பார் என்று நினைக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிர்ந்தடைந்தோங்க தேவாவுக்கு தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலரும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலரும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாழ்கிறே. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நிலைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாழ்கிறே. சித்தம் போ என்னை என்றும் பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என்னிடே நான் யாவொன்றையும் தேசம் தானும் வரை இடே நான் யாவொன்றையும் தேசம் காணும் வரை பரதேசியா சஞ்சரித்தே. பாரம் என்னை தாக்கிடாமல் பரதேசியா சஞ்சரித்தே. பாரம் என்னை தாக்கிடாமல் சித்தம் போ என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். சித்தம் போ என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இவ்வளவுதான் சத்தம் வருமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் கனப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கும்போது, பார்க்க போயிருக்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் பேச முடியாது, கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் பேசினாங்க. ஆனால் நான் அப்போவே அண்ணன்ட்ட சொன்னேன், கண்டிப்பாக பாடுறதுக்கு கர்த்தர் பலன் தருவார் அப்படின்னு. அந்த பலன் எப்போ வெளிப்பட்டுச்சு தெரியுமா? இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்போது அட்மிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள்லாம் அப்படியே பதட்டத்தோடு இருக்கிறோம். ஆப்ரேஷனுக்கு போனோம். கரெக்டாக அண்ணனுடைய மனைவியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து இறங்குறாங்க. அவங்க இருந்த அந்த ரூமில் இருந்து நாங்கள் ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னே வேகமாக வர்றோம். ஏன்னா ரூம்குள்ளே கொண்டு போகும்போது ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி கொண்டு போனாங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு 2.5 மணி நேரம் கூட இருக்காது. அந்த ரூமை விட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் கை காலெல்லாம் அப்படி கெட்டோட நடந்து வேகமாக, மெதுவாக இல்லை, சாதாரண ஒரு மனுஷன் நடக்கிறத விட அதிக வேகமாக அவங்க நடந்து போனதை நாங்கள் பார்த்து உண்மையாக ஆச்சரியப்பட்டோம். ஹல்லேலூயா. அது சாதாரணமாக முடியாது, ஒரு மனுஷனால முடியவே முடியாது. அது தேவன் கொடுக்கிற பலன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே பலனால கர்த்தர் நம்மையும் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.